கடந்த முறை நமது அரசியல் சாசனம் அதனை திரும்பவும் புதிதாக எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கருத்தை வலியுறுத்தி நான் பேசத் தொடங்கினேன். அதாவது மிகவும் புனிதமானது கான்ஸ்டிடியூஷன். அதை இன்னொரு முறை புதிதாக எழுத வேண்டும் என்று கோருவதே கூட பாபகாரியம். அப்படி என்று பல பேர்கள் சொல்லுகிற ஒரு நிலையில் இதற்கு அவசியம் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காக சில கருத்துக்களை நான் உங்கள் முன்னால் வைத்தேன். அந்த சொற்பொழிவுக்கு வந்தவர்கள் நிச்சயமாக இப்பொழுதும் வந்திருப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை. அப்படி இல்லை என்றாலும் கூட இந்த முறை அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் மட்டும்தான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். த ரீரைட்டிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எ மஸ்ட். அது பிரியாம்பிள்ல எப்படி மாற்றப்பட வேண்டும் அந்த விஷயத்தை நான் போன தரம் சொல்லிட்டேன். அதோடு கூடவே அம்பேத்கர் இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படி என்று பரவலாக பேசப்படுகிறது. அது தவறு அப்படி என்கின்ற விஷயத்தையும் நான் சொன்னேன். இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சாரம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உண்மையிலேயே அம்பேத்கர் was only the chairman of the drafting committee of the constitution. கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில அவர் ஒரு மெம்பர். அவரை போல 300 பேர் அதில் பணிபுரிந்திருக்கிறார்கள். 300 பேரும் அந்த கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருமே ரொம்ப ஜெயிண்ட், அவர்களுடைய துறையில் மிகவும் சிறப்பானவர்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் கான்ஸ்டிடியூஷன். அது இட் இஸ் ஏ கலெக்டிவ் பிரெயின் ஒர்க். அதனால இட் இஸ் நாட் த சோல் பிரெயின் சைல்ட் ஆஃப் அம்பேத்கர். இதை நான் சொல்லி அன்னைக்கு அம்பேத்கரே இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் வருவதற்கே முதல்ல நேரு ஒப்புக்கொண்டாரா? ஒப்புக்கொள்ளவே இல்லை. அதனால இவரை வரக்கூடாது என்றுதான் அவர் விரும்பினார். அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் டிராஃப்டிங் யாரை போட போகிறேன்னு கேட்டபோது ஜெர்மனியிலிருந்து ஒருவரை நான் தெரிவிக்கப் போகிறேன் என்று நேரு சொன்னார். அது தேவையில்லை, அம்பேத்கரே இருக்கிறார் நம்மிடத்தில், அவரையே நம்ம டிராஃப்டிங் கமிட்டியில் இன்டெக்ட் பண்ணிவிடலாம் என்று காந்திஜி சொன்னதற்கு பின்னால தான், அவர் கட்டாயப்படுத்தியதற்கு பின்னால தான் இந்த பொறுப்பானது இவருக்கு வடிக்கப்படுகிறது. முதல் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டிடியூட் பண்ணுகிற போதும் கூட he was not a member and he was not elected. அதுக்கப்புறம் இவருக்காக ஒருத்தர் அந்த பதவியை, அந்த பொறுப்பை விட்டு கொடுத்து அந்த இடத்துல ரீஎலெக்ட் பண்ணுவதற்கு இவருடைய பேரை சஜஸ்ட் பண்ணி அதன் பின்னால் தான் அம்பேத்கர் வருகிறார். அதனால இன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் அம்பேத்கர் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படி என்று சொன்னாரோ, அல்லது அவருக்கு நாங்கள் தான் அந்த உரிமையை கொடுத்தோம், அதனால் அவரை சொந்தம் கொண்டாடுவதற்கு எங்களுக்குத்தான் உரிமை இருக்கிறது என்று சொன்னாலோ, இல்லை இல்லை அவரை சொந்தம் கொண்டாடுவதற்கு எங்களுக்குத்தான் உரிமை இருக்கிறது, அவர்தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்று பிஜேபி சொன்னாலோ, எல்லாமே ஒரு அரசியல், அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த தலித் ஓட்டு வங்கி அதை குறிவைக்கிறதுக்கு ஏதாவது சில வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது, அல்லது சில விஷயங்களை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. அதற்கு அம்பேத்கர் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறார். அம்பேத்கர் மேலே யாருக்குமே உண்மையான அன்பு எதுவும் கிடையாது, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால எவரி பர்சன் ஹூ இஸ் ப்ரொஜெக்டட் பொலிட்டிக்கலி நோபடி ஹேஸ் லவ் ஃபார் ஹிம். அதனால அது ஒரு கன்வீனியன்ஸுக்காக பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்ம அதையும் நான் போன தரமே எல்லாம் விவரமாக சொல்லிட்டேன். இந்த எல்லா சொற்பொழிவுகளுமே பதிவு செய்யப்படுகிறது. அதனால யாருக்காவது பின்னாடி சிடி வேணும்னாலும் கூட நிச்சயமா ஆடியோ சிடி இந்த என்டையர் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுகிற விஷயங்கள் எல்லாம் வரும். ஆனால் நான் போன தரம் பேச முடியாமல் போன ஒரு விஷயம், அல்லது பேச வேண்டும் என்று விரும்பிய விஷயம் என்னவென்று சொன்னாக்க, முக்கியமாக நான் எடுத்துக்கொண்டது, அதாவது கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு தான் சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷன் உலகத்திலே எங்கேயும் கிடையாது. இவ்வளவு பல்கி, நம்பர் ஆஃப் பேஜஸ், நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ், இவ்வளவு டெஃபனிஷன்ஸ், இவ்வளவு விஷயங்கள், இது எதுவுமே உலகத்தினுடைய எந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயும் கிடையாது. அதனால இது ஒரு மேமத், அதாவது இது ஒரு பெரிய மேக்னம் ஆபஸ் ஆஃப் ஏ கலெக்டிவ் பிரெயின் ஆஃப் 300 பீப்புள். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அப்படி பண்ணினதுலையும் கூட பல டெஃபனிஷன்ஸ் இல்லாமல் போயிடுது.
பல விஷயங்கள் விடுபட்டு இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 67-68 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 68 வருஷம் 69 வருஷத்துக்கு அப்புறமும் கூட அந்த ஒட்டு போட்ட சட்டை, அந்த சட்டையில் ஒரு ஓட்டை இல்லை, ஒரு ஒட்டு இல்லை, அது உடம்பு முழுக்க ஓட்டை, உடம்பு முழுக்க ஒட்டு அப்படி ஒரு 100 ஒட்டுகள் அதில் போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து இது வரைக்கும் 100 அமெண்ட்மெண்ட்ஸ் கம். அதனால 100 அமெண்ட்மெண்ட்டுகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒட்டு போட்ட சட்டையாக இதை வைத்துக் கொண்டு நாம் எதற்காக கட்டி அழ வேண்டும்? இதை தூர தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை கொண்டு அவர்களை கொண்டு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை நாமளே கான்ஸ்டியூட் பண்ணி திரும்பவும் இந்த பார்லிமெண்ட் அதை செய்யலாம். பார்லிமெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட்ல இருக்கிற பெரும்பாலானவர்கள் புத்திசாலிகளும் அல்ல, விஷயம் தெரிந்தவர்களும் அல்ல, தேசியவாதிகளும் அல்ல. அதனால இப்ப இருக்கிற பார்லிமெண்ட் கேன் இட் எனாக்ட் a new constitution? No, they don't deserve it. இன்ஃபேக்ட் என்னன்னு கேட்டாக்க, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்த பர்சனாலிட்டிஸையும் பார்த்துட்டு இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்டையும் நம்ம பார்த்தோம்னாக்க அதில் பாதாளம். அது மலை உச்சி என்று சொன்னால் இது மடு. கீழே இருக்கானுங்க. ஒரு பயலுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு பயலுக்கு தேசத்தை பற்றி அக்கறை இல்லை, தன்னுடைய கான்ஸ்டியூன்ஸை பற்றி அக்கறை இல்லை, இந்த நாட்டை பற்றி அக்கறை இல்லை, ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இவங்க இன்னொரு கான்ஸ்டிடியூஷனை உண்டாக்குவார்கள் அல்லது உண்டாக்குவதற்கு அவர்கள் கையில் இந்த அதிகாரத்தை கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது, நிச்சயமாக கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த தேசத்தில் இன்னமும் அறிவு ஆற்றல் வெற்றி போய்விடவில்லை. நான் பொலிட்டிக்கலி எல்லா வாட்ஸ்அப் லைவ்லையும், எல்லா ப்ராவின்சஸ்லையும், எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் நல்ல பிரெய்னி பீப்புள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் செலக்ட் பண்ணி எந்த விதமான பொலிட்டிக்கல் ஒரு பயசும் இல்லாமல் அவர்களை அப்ரோச் பண்ணி அவங்கள கொண்டு ஒரு கமிட்டியாக போட்டு அவங்க மூலமாக இதை திரும்ப எழுதணும். அப்படி எழுதுகிற போது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும்ங்கிறத அந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற போர்ஷனை பற்றி மட்டும் அப்போ நான் சொன்னேன். அதுக்கப்புறமா நான் மெயினாக பேச வேண்டியது ஆர்டிகிள் 25, 26, 29, 30. ஏன்னா மற்ற விஷயங்களை பற்றி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு யோகிதை கிடையாது. அதனால இந்த கான்ஸ்டிடியூஷனில் ஏகப்பட்ட ஆர்டிகிள்ஸ் இருக்கு. அந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் அந்தந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் பேசலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறதுக்கான தகுதி, குறிப்பாக நான் பேசுவதற்கான தகுதி எதற்கு உண்டு என்று சொன்னால், இந்த ஆர்டிகிள் 25, 26 என்ன மாற்றம் கொண்டு வரணும், 29 and 30 என்ன மாற்றம் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இப்பொழுது விவாதிக்கப்படுகிறது ஒன்று ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ பிரசன்ட் டாபிக் இந்த கண்ட்ரி, அதை பற்றி ஆர்டிகிள் 19 சொல்லுகிறது. ஸோ அந்த ஆர்டிகிள் 19 அது கூட நம்ம அதில் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆனாலும் கூட அதில் இன்னும் கொஞ்சம் டெஃபினட்டிவாக ஏதாவது சில விஷயங்களை சேர்க்க முடியுமா என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த 19 விட 25, 26, 29, 30 இது இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்திருக்கிறது, செய்திருக்கிறது. அதனால அதை பற்றி தான் முதல்ல நாம் பார்ப்போம். அப்புறம் இந்த 19க்கெல்லாம் டைம் இருந்தால் அதுக்கப்புறம் வருவோம். இந்த 25 அப்படிங்கிறது the right to freedom of religion. இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் என்பதை பற்றி அந்த என்ன படிக்கிறேன் அதை தான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. 25(1) subject to public order, morality and health and to the other provisions of this part, all persons are equally entitled to freedom of conscience and the right to freely to profess, practice and propagate religion. இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவதுல nothing in this article shall affect the operation of any existing law or prevent the state from making any law, a regulating or restricting any economic, financial, political or other secular activity which may be associated with religious practice, b providing for social welfare and reform or the throwing open of Hindu religious institutions of a public character to all classes and sections of Hindus. இதுக்கு அப்புறமா எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கு. அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த முதல் பேராகிராஃப் 25 ஆர்டிகிள் அதில் 1 செக்ஷன்
subsection 1, subject to public order, morality and health, and to the other provisions of this part, all persons are equally entitled to freedom of conscience and the right freely to profess, practice and propagate religion. இதுல இந்த propagate religion அதில் தான் பிரச்சனை. ப்ரொஃபஸில் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸில் பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸில் எப்போ பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், சில பேர் எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுவதே எங்களுடைய ப்ராக்டிஸ் என்று சொல்லுகிற போது, அதாவது எங்களுடைய ப்ராக்டிசிங் அவர் ரிலிஜன் இட் செல்ஃப் இஸ் ஒன்லி ப்ராசலைட்டைசிங் அதர்ஸ் டு அவர் ரிலிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மதங்கள், அவர்களுக்கு உண்மையிலே அந்த கிளாஸ் அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டு இருக்கிறதுனாலே அது நமக்கு ப்ராப்ளம். அதை மகாபெரிவா என்ன பண்ணா, நான் அதை கொண்டிருக்கேன் இங்கே. இந்த 7வது வால்யூம் தெய்வத்தின் குரல், நீங்கள் தெய்வத்தின் குரல் படிக்கலைன்னா அவசியம் படிக்க வேண்டிய நூல். அதில் 7வது பார்ட்டு, இந்த 7வது பதிப்பு வானதி பதிப்பகத்தினுடைய 7வது பார்ட்டு தெய்வத்தின் குரலில் நான் நிறைய விஷயங்கள் இன்றைய அரசியல், இன்றைய சமுதாயத்துக்கு ரெலவெண்ட்டான பல டாபிக்ஸ் இங்கே தான் இருக்கு. அதில் ஒன்று அரசும் மதமும். இதை கணபதி ரொம்ப அழகாக, அதாவது எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தாக்க, நீங்கள் அதை தன்னுடைய அந்த எழுதுகிற போதே ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். இந்த நாடு விடுதலை பெற்று 25 ஆண்டுகள் ஆனபோது அதனுடைய சுதந்திரத்தை கொண்டாடுவதற்காக மலர் கொண்டு வர வேண்டும், ஸ்பெஷல் இஷ்யூ, அதில் ஒரு ஆர்டிக்கல் பெரியவாழ்கிட்டேருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதற்காக நான் போய் வாங்கினேன். அதில் சில விஷயங்கள் அவர் 1950 1947 to 50 இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பீரியடில் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் வரத்துக்கு முன்னாடி அவளுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்பதாக சிலதை சொல்லி இருந்தார். அதை பல பேர் ஏற்றுக்கொள்ளலை, அது பப்ளிக்கும் ஆகலை. அதனால் அதையே நீ திரும்பவும் சொல்லலாங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் திடீர்னு அவர் என்ன நினச்சிட்டாரோ என்னமோ அது வேண்டாம், அதை போட வேண்டாம் என்று திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டார். அதனால் நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணலை. அப்புறம் 50வது நாடு விடுதலை பெற்று 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த விழா மீண்டும் பொன் விழா என்பதாக கொண்டாடப்பட்ட போது இந்த மலரில் இதை சேர்க்க வேண்டும் என்று அணுகிற போது அதற்கு எனக்கு அனுமதி கிடைத்தது. அப்போ நீயாவே யோசித்து நான் என்னெல்லாம் அன்றைக்கி பேசினேனோ அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுன்னு எழுதுன்னு சொல்லிவிட்டார். அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியா, அதனால நான் ரொம்ப ஞாபகத்துலலாம் எப்படி வரும்னு பார்த்தேன். அப்புறம் அவளுடைய அனுகிரகத்திலேயே எனக்கு அது வந்து விட்டது. அதனால் அவர் சொன்ன அந்த நேரத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து இந்த 7வது பகுதியில் முழுமையாக இந்த மலர்லெல்லாம் எங்களால் அவ்வளோ கொடுக்க முடியல, கொஞ்சம் தான் கொடுத்தோம். ஆனால் இப்போ இதை ஃபுல் டெக்ஸ்ட் அவர் என்ன என்கிட்ட பேசினார், என்ன சொன்னார் அப்படிங்கிறத முழுமையாக தருகிறேன் அப்படி என்று சொல்லி, இது அரசும் மதமும் என்பது கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த ஆர்டிக்கிளில் அவர் பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். நமக்கு இந்த ஆர்டிக்கிள் 25ஓடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இங்கே அவர் சொன்ன கருத்துக்களை, இப்போ அவர் சொன்ன கருத்துக்களை ஏன் பார்க்கணும்னாக்க, அந்த கருத்துக்கள் இன்றைக்கு புதிதாக ஒரு கான்ஸ்டிடியூஷனை எழுதுகிற பொழுது அதில் இன்கார்பரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதனால அதை நம்ம பார்க்கணுங்கிறது. அன்றைக்கி அதை இன்கார்பரேட் பண்ணலை, அதை இப்பொழுதாவது இன்கார்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால இப்போ இந்த ப்ராபகேட் ரிலீஜியன் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த என்டையர் கான்ஸ்டிடியூஷனே யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்லி டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் நேஷன். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த உரிமைகள் இதெல்லாமே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படி என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், the constitution never can be the holy book for the entire nation as such. It is only the constitution of the state. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு அரசாங்கத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன், என்னுடைய ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை வச்சிருக்கேன், என்னுடைய ஃபேமிலிக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை வச்சிருக்கேன். அதனால என்னுடைய ஃபேமிலி கான்ஸ்டிடியூஷன் மே டிஃபர் ஃப்ரம் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஸ்டேட். இந்த கான்ஸ்டிடியூஷன், இது நேஷன், நேஷன்ங்கிற வார்த்தை இருக்கிறதா, எங்கேயுமே இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நேஷன்ங்கிற வார்த்தையே பேசவே இல்லை. இதுல பெரிய ஆபத்து எங்கன்னு கேட்டாக்க, the nation has not been
defined, nationalism has not been defined. That is why today the active act of sedition, seditious speech அப்படின்னு சொல்லுகிற போது ராஜத்ரோக குற்றம் என்பதாக கருதப்பட்டு அரசு நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அதை ப்ரொவைட் பண்ணுதே தவிர தேசிய அபராதம், இது தேச துரோகம், இது நேஷனுக்கு அகென்ஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்றதுக்கே கூட இதுக்கு எங்கேயுமே டெஃபினேஷனே இல்லை. ஏன்னாக்க முதல் வரியே இந்த பிரியாம்பிள்லேயே இந்த தப்பு பண்ணிட்டோம். We the people of Bharat, that is India, that is பாரத்னு இருந்ததை வெறும் பாரத்னு நான் போடணும்னு அன்னைக்கு சொல்லிட்டேன். அந்த அமெண்ட்மெண்ட் எப்படி வரணும் அல்லது புதுசாக எழுதக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல இந்த வேர்டு எப்படி இருக்கணுங்கிறத நான் சொன்னேன். We the people of Bharat constitute ourselves into a democratic republic. அதுக்கப்புறம் அதில் செக்குலர் அண்ட் சோஷியலிஸ்ட்ங்கிறத 42nd அமெண்ட்மெண்ட்டில் இந்திரா காந்தி இன்க்ளூடட். ஸோ அதனால செக்குலர் சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு வந்தது. அதுக்கு தான் நான் சொன்னேன் செக்குலர் அண்ட் சோஷியலிஸ்ட்ங்கிறதே புகுத்தப்பட்ட வார்த்தைகள், அதுவே ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக புகுத்தப்பட்ட வார்த்தைகள், பார்லிமெண்ட்டே நடக்காத போது புகுத்தப்பட்ட வார்த்தைகள், எதிர்கட்சிகள் எல்லோருமே மௌனமாக்கப்பட்டதற்கு பின்னால் வாய் திறக்க முடியாத சூழ்நிலையில் எமர்ஜென்சி பீரியடில் புகுத்தப்பட்ட வார்த்தைகள். அதனால முதல்ல இட் இஸ் அன்டெமோக்ராட்டிக், இட் இஸ் அன்பார்லிமெண்டரி. அதனால முதல்ல இந்த தேசத்தில் எவனுக்காவது கொஞ்சமாவது புத்தின்னு ஒன்று இருந்து எதையுமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அவன் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் எதிர்கட்சியில் இருக்கிறவனாக இருந்தாலும் காங்கிரஸில் இன்றைக்கு வேற கட்சிகளில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் அவன் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். டெஃபினெட்லி 42nd அமெண்ட்மெண்ட் இஸ் மோஸ்ட் அன்டெமோக்ராட்டிக். அதனுடைய நோக்கமும் தேசியம் அல்ல, அதனுடைய நோக்கமும் இந்த நாட்டினுடைய நலன் அல்ல. தன்னை ஆட்சியில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் சாசனத்தை தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப தன்னுடைய ஆட்களை கொண்டு அப்பொழுது பொம்மை தலையாட்டியாக தஞ்சாவூர் பொம்மையாக இருக்கக்கூடிய தலையாட்டி பொம்மையாக இருக்கக்கூடிய ராஷ்டிரபதியினிடத்தில் ஒப்புதல் பெற்று இந்த 42வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய் வந்தவுடனே அதில் எதெல்லாம் எந்தெந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உடன்பாடு இல்லாததோ, எதெல்லாம் அவள் டெமோக்ரஸிக்கு அகென்ஸ்டாக பண்ணினாலோ அது எல்லாத்தையுமே நீக்கி ரீஅமெண்ட்மெண்ட் என்பதாக 43வது அமெண்ட்மெண்ட் 44வது அமெண்ட்மெண்ட்னு அதெல்லாம் வந்துருது. அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா இவ கொண்டு வந்த ரெண்டு அது அவரும் தொடலை. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், பிரியாம்பிள்ல செக்குலர் சோசியலிஸ்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது. அதை இந்திரா காந்தி தான் புகுத்தினா, ஜவஹர்லால் நெஹ்ருவுக்கே இது உடன்பாடு இல்லை. அப்படி இருக்கிற போது மொரார்ஜி தேசாயினுடைய கவர்மெண்ட் இதை திரும்ப அமெண்ட் பண்ணணும்னு என்ன பண்ணின போது அந்த செக்குலர் சோசியலிஸ்டையும் தூக்கி எறிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதை செய்யலை. அதை அவர் அன்னைக்கு செய்யாது போகட்டும், இன்னைக்கு செஞ்சுருவாங்களோன்னு பயந்துகிட்டே கத்துறானுங்க. அது வேற. இவங்க இந்த ஆட்சியில் அதை தூக்கி எறிந்து விடுவார்கள், செக்குலர் அண்ட் சோசியலிஸ்டே இல்லாமல் இதை பண்ணுவார்கள் அப்படின்னு. நான் அதனால தான் சொன்னேன், அதில் பண்ண வேண்டிய அமெண்ட்மெண்ட்டு எப்படின்னா செக்குலர் அண்ட் சோசியலிஸ்ட்டுங்கிற ரெண்டு வார்த்தையை எடுத்துட்டு ஒரு வார்த்தை போட்டால் போகிறோம், இந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இந்த தேசத்துக்கு உண்மையான அடையாளம் என்ன? வாட் வி ஆர் கான்ஸ்டிடியூட்டிங் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எதை நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்கிறோம். அது டெஃபினட்டாக இந்த கான்ஸ்டிடியூஷனில் இந்து அப்படிங்கிற வார்த்தை தான் இஸ் சப்ஸ்டிடியூட் ஃபார் சோசியலிசம், சப்ஸ்டிடியூட் ஃபார் செக்குலர். இந்த ரெண்டு வார்த்தையும் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஒரே வார்த்தையாக்கி காட்டணும். ஏன்னா அது வேண்டாம்னு முடிவு பண்ணா நிம்மதி. ஏன்னா வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கான என்ன காரணங்கிறத நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். நெஹ்ரு why he did not want to include these two words, though he himself was socialist, he himself wanted the state should be secular. Why he did not want these words to be included அப்படிங்கிறத நான் அன்னைக்கு சொல்லிட்டேன். அதனால இப்போ என்ன பிரச்சனைனாக்க இந்த சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலருங்கிறது அவ கொண்டு வந்ததை நீங்களும் ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிட்டது. அதாவது அப்பொழுது ஜனதாவில் பிஜேபியும் இருந்தது, அதுக்கப்புறம் வெளியில் வருகிறது பிஜேபி. அதனால அப்பொழுது ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆல் பீப்புள் they have approved these two words, secular and socialist. அப்போ அந்த செக்குலர் அண்ட் சோசியலிஸ்ட்ங்கிறது உங்களுடைய கொள்கைக்கு பொருத்தமானதா? அது தேவையா? அந்த வார்த்தையினால விளையக்கூடிய விபரீதங்கள் என்ன? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துடணும். அப்போ எடுக்கிறதுனா எதை வச்சு எடுக்கலாம்னா ஹிந்து, த ஹிந்து வேர்ட், ஹிந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஹிந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு அதை போடுறதுனால
இட் இஸ் நாட் கோயிங் டு பிகம் எ தியோக்ரட்டிக் ஸ்டேட். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன தியோக்ரட்டிக் ஸ்டேட் ஆயிடுமா? The word Hindu is not anything to do with any religion. இங்க சைவம்னு ஒரு ரிலிஜியன் இருக்கு, வைஷ்ணவம்னு ஒரு ரிலிஜியன் இருக்கு, சாக்தம்னு ஒரு ரிலிஜியன் இருக்கு, பௌத்தம்னு ஒரு ரிலிஜியன் இருக்கு, ஜெயினம்னு ஒரு ரிலிஜியன் இருக்கு, ஜொராஸ்ட்ரியனிசம்னு ஒரு ரிலிஜியன் இருக்கு, இஸ்லாம்னு ஒரு ரிலிஜியன் இருக்கு, கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு ரிலிஜியன் இருக்கு. இந்த ரிலிஜியன்ல ஏதாவது ஒண்ணு அதுல கொண்டு வந்து போட்டால் தான் திஸ் வில் பி எ சைவைட் ஸ்டேட் அப்படின்னா நீ ஆட்சேபிக்கணும். இது வைஷ்ணவைட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா நீ ஆட்சேபிக்கணும். இட் வில் பி எ ஜெயின் ஸ்டேட்னா நீ ஆட்சேபிக்கணும். இட் வில் பி எ புத்திஸ்ட் ஸ்டேட்னு சொன்னா நீ ஆட்சேபிக்கணும். இட் வில் பி எ இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா நீ ஆட்சேபிக்கணும். ஆனா இதுக்கு நீ ஆட்சேபிக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு ஆட்சேபிக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு ஆட்சேபிக்க முடியாது அப்படின்னு சொல்றது எதனால? இந்த ஹிந்துங்கிறது தான் இந்த நேஷனுடைய கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. இட் இஸ் நத்திங் டு டூ வித் எனி ஃபெய்த். இதுல எங்க இந்த ஃபெய்த் வந்தது எனக்கு புரியவே இல்லையா? நீங்க ரெண்டு இடத்துல பயன்படுத்துற ஹிந்துங்கிறத, நேஷன்ங்கிற இடத்துலையும் நாம பயன்படுத்துறோம், ரிலிஜியன்கிற இடத்துலையும் பயன்படுத்துறோம். இந்த ரிலிஜியன்கிற இடத்துல ஏன் பயன்படுத்துறோம்னா ப்ராடர் கிளாசிபிகேஷன், குரூப்பிங் ஆஃப் ஆல் சைவைட்ஸ், ஆல் வைஷ்ணவைட்ஸ், ஆல் சாக்தைட்ஸ், இந்த ஷண்மதங்கள் எல்லாம் ஒன்னா அடக்கி வேதிக் ரிலிஜியன் அப்படின்னு வருகிற போது ஹிந்து. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிவிட்டு நாட் ஓன்லி வேதிக் ரிலிஜியன்ஸ் பட் நான் வேதிக் ரிலிஜியன்ஸ் ஆக இருக்கிற புத்திஸ்ட், ஜெயின்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆல்சோ வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் ஹிந்து. கான்ஸ்டிடியூஷனே சொல்லிடுச்சு, ஆர்டரை போட்டாச்சு. இப்ப கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஹிந்துங்கிற வார்த்தையில் ஏதாவது குளறுபடி இருக்கான்னா கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னா கிடையாது. ஏன் அந்த ஹிந்து அப்படிங்கிறத ஹிந்து லா கொண்டு வந்த போது இதெல்லாம் எப்ப அவங்களுக்கு இந்த ஹிந்துவுக்கு டெபினிஷன் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி வந்ததுன்னா ஹிந்து லா வில் அப்ளை டு ஹூம் அப்படின்னு வருகிற போது த ஹிந்துஸ் இன்க்ளூட் அப்படின்னு போட்டு ஜெயின்ஸ், புத்திஸ்ட் அப்படின்னு போட்டு வேதிக் பீப்புள் மட்டும் இல்லை. அப்போ உனக்கே புரிஞ்சிருக்கு. அப்ப நான் வேதிக் பீப்புள் ஆல்சோ ஹேவ் பீன் இன்க்ளூடட் இன்டு தி ஹிந்து ஃபோல்ட். அப்ப ஹிந்துங்கிறது நேஷன்ங்கிறது நீ புரிஞ்சுக்கிற. ஆனா பேசிக்கலி பிகாஸ் இஸ்லாம் இஸ் நாட் யுவர் ரிலிஜியன், இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் யுவர் ரிலிஜியன், அதை நீ சேர்க்கல. நல்லா கவனிச்சிங்க. இவங்களுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்தவனுக்கும் சரி, கவர்மெண்ட்ல இருந்தவனுக்கும் சரி, காங்கிரஸ் பார்ட்டிக்காரனுக்கும் சரி ஒரு விஷயம் ரொம்ப தெளிவு. இவ்வளவு பேரை சேர்த்துனா எல்லாமே நம்ம மதங்கள், நம்ம தேசத்து மதங்கள். அதனால ஹிந்துங்கிற வார்த்தைக்குள்ள இதெல்லாம் குரூப்பா கொண்டு வந்து கிளாசிஃபை பண்ண முடியும். பட் we cannot include Islam and Christianity within this அப்படின்னு அவனுக்கே ரொம்ப தெளிவு இருந்தது. அதே இன்னும் கொஞ்சம் பிராடரா போனாக்க இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் எந்த ரிலிஜியனை, எந்த ஒரு ஃபெய்த்தை ஃபாலோ பண்ணினாலும் கூட they are only Hindus. அதிலே முஸ்லிம்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட், கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட். எதனால அன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸை இன்க்ளூட் பண்ணலைன்னா they themselves objected to it. That was one reason. And another reason was you are also not prepared to accept them as Hindus. ஏன்னா இவன் ஹிந்துன்னு ஏத்துக்கிற அளவுக்கு இவன் தகுதியானவனே இல்லை. அதனால என்னைக்குமே இவனை நம்ம வெளியில வச்சே பார்க்கறது ரொம்ப நல்லது. ஆனா எங்காவது ஒருத்தனாவது இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லிம்ஸ்ல வந்து ஃபாரின் ரத்தம் ஏதாவது ஓடுதா? வெளி விதேசி ஆட்களா இவர்கள் எல்லாரும்? இங்கிருந்து வந்தானுங்க, அரேபியாவிலேருந்து வந்தான், அவன் ரத்தம் ஓடுதா? அப்படி நம்ம ஊர்ல எத்தனை முஸ்லீம் இருக்கான்? அப்படி ஒவ்வொருத்தனுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டும் பண்ணினாக்க நம்ம எல்லாருமே யாருக்குமே அந்த மாதிரி ஒரு லோக்கல் ஸ்டாக்னு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அப்படி ஒரு லோக்கல் ஸ்டாக்னு ஒன்று கொண்டு போவீங்களா? ஒரு 10,000 இயர்ஸுக்கு போவீங்களா? லட்சம் வருஷத்துக்கு போவீங்களா? அதனால இந்த குஷான்ஸ் have been included. We have digested குஷான்ஸ், we have digested ஹூன்ஸ். அப்போ ஹூனர்கள் வந்து இருக்கிறார்கள், அவர்களை டைஜஸ்ட் பண்ணியிருக்கோம். குஷானர்கள் வந்து இருக்கிறார்கள், அவர்களை டைஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இவ எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைய ஹிந்து. அப்ப அவங்க பிளட்டும் எங்க பிளட்ல கலந்தாச்சு. இப்ப யாரையுமே நான் குஷான்னு பார்க்க முடியாது, ஹூன்னு பார்க்க முடியாது, இந்த டிசெண்டன்ஸ் ஆஃப் ஹூன்ஸ்னு பார்க்க முடியாது, இந்த டிசெண்டன்ஸ் ஆஃப் குஷான்ஸ்னு பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற போது why not Muslim invaders? Why not Muslim invaders? Because you are not able to digest them. இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் எங்க வந்ததுன்னாக்க பாக்கி எல்லாரையும் நாங்கள் ஜீரணம் பண்ணிட்டோம் சார்.
அவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட கரைஞ்சு போயிட்டாங்க சார். இந்த படுபாவிங்க கரைய மாட்டேங்கிறானுங்க. இந்த படுபாவிங்களோட எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இல்லைன்னா இவனுங்க கரைய மாட்டேங்கிறானுங்க, கல்லா இருக்கிறானுங்க. அதனால இந்த பசங்களை என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியல. இதை ஓன் பண்றதா, டிசோன் பண்றதா, தூக்கி எறியறதா, என்ன பண்றது இல்லை. அல்டிமேட்லி தே ஆல்சோ ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, நாட் ஃபார் 100 years, not for 200 years, for several centuries since the invasion of the first Muslim Muhammad bin Qasim. முஸ்லிம் இன்வேடர் முகமது பின் காசிம் 711 உள்ள நுழைஞ்சதுலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனேன்னா தி அரேபியன் ட்ரேடர்ஸ் when they had contact with us before Islam was advented even in Arab. நல்லா கவனிச்சிங்க, அரேபிய நாட்டிலேயே இஸ்லாம் பிறப்பதற்கு முன்னதாகவே அராபியர்கள் நம்மோடு வர்த்தக தொடர்பு கொண்டிருந்தார்கள். அந்த வர்த்தக தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அராபியர்கள் தமிழகத்தினுடைய கடற்கரை பகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் இங்கு 3 மாதங்கள் 5 மாதங்கள் 4 மாதங்கள் தங்க வேண்டிய நிலைமைகள் இருந்திருக்கின்றன. அவர்களோடு அவர்கள் வீட்டு பெண்கள் இங்கு வரவில்லை. அப்படி வராத காரணத்தினால் கடற்கரை ஓர பகுதியில் இருக்கக்கூடிய செம்படவர் பெண்கள் சில பேர்களோடு அவர்கள் உறவு கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களே இங்கே ஒரு பெர்மனண்ட், இங்கே ஒரு சின்ன வீடாக செட்டப் பண்ணிட்டு போயிருக்கிறான். திரும்ப 6 மாதம் கழிச்சு வருகிற போது அந்த சின்ன வீடோடு வாழ்க்கை நடத்தி இருக்கிறான். அந்த போன முறை வந்தபோது பிறந்த குழந்தையை இந்த முறை தன்னுடைய மகனே என்பதாக சொல்லி அவன் சொந்தம் கொண்டாடி இருக்கிறான். அவனுடைய உடம்புலையும் ஓடுவது அரேபிக் ரத்தம் கலந்த இந்து ரத்தம். இப்ப அந்த அவன் உடம்புல ஓடுறது. இப்ப அவன்லாம் இஸ்லாமியனுக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. பட் டெஃபினெட்லி he had contact with Arab, we had contact with the Greeks. கிரேக்க பெண்கள் சோழ மன்னனுடைய அரண்மனையில எடுபிடி பெண்களாக இருந்திருக்கிறார்கள். ரோமாபுரி பெண்கள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அரண்மனைகள்ல, சோழன் பாண்டியனுடைய அரண்மனைகள்ல எடுபிடி பெண்களாக வேலை செய்திருக்கிறார்கள். சாணக்கியனுக்கு பின்னால, சந்திரகுப்த மௌரியனுடைய ஆட்சிக்கு பின்னால கிரேக்க பெண்களோடு கூட திருமண உறவை வைத்துக் கொண்டு அவர்களையும் கூட நம்மவர்களாக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில நாம் ஈடுபட்டு அப்படியும் கூட ஒரு சந்ததி இங்கு வந்திருக்கிறது. அப்ப மொத்தமா நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த தேசத்துல பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழக்கூடிய நாம் எல்லோரும் இந்துக்கள். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐடென்டிட்டி. இதை உலகம் ஏற்றுந்தது. இதை உலகத்துல எவனுக்காக குழப்பம் இருக்கா? அரேபியாக்காரனுக்கு குழப்பமா? பாரத நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதுல அவனுக்கு குழப்பமே இல்லை. ஏன் இங்கிருந்து ஹஜ் யாத்திரைக்கு போறவனா கூட அவன் ஹிந்து முஸ்லீம் தான் சொல்லணும். அவனை அரேபியன் முஸ்லீம்னு ஏற்றுப்பான். அவன் இங்கேருந்து போறவன் அவன் ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு தான் போடுறான். அப்ப ஹிந்து முஸ்லீம்னா யாரும் சொல்றான்? ஹிந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் பிறந்தவன் இல்லை, இந்துஸ்தானத்தை சேர்ந்த முஸ்லீம். அவ்வளவுதான். அவனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி என்னன்னா இவன் இந்துஸ்தானத்தை சேர்ந்த முஸ்லீம். நமக்கும் கூட இவர்களை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருந்ததுனால இந்த ப்ராப்ளம் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். It will continue for many more years till the total population is annihilated in the entire world. ஏன்னாக்கா இது ஒன்றும் திருந்தக்கூடியதே இல்லை. இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருந்தோம், இதையும் சரி பண்ணிடலாம். உலகத்தில் நாம் எத்தனையோ பேரை டைஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இவங்களை டைஜஸ்ட் பண்ணுறதா கஷ்டம். இவங்களை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 100 years ஆகலாம், 200 years ஆகலாம். டெஃபினெட்லி ஒன் டே ஆர் அதர் வி ஷல் டைஜஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அழிக்கிறது ஒன்று தான் ஒரே வழி, வேற ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா the entire world is today facing that problem. இப்ப சிரியாவில் இருந்து ஓடலாம். நேற்றுக்கு பார்லிமெண்ட், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனை பேரும் சேர்ந்து நேற்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். No more refugees to be accepted in our countries. No more refugees should be allowed. இப்ப no more refugees should be allowed ஏன் சொல்றாங்க? அவனுடைய நாட்டினுடைய அணுகுமுறை என்ன? உலகத்தினுடைய எந்த பகுதியில் யார் பாதிக்கப்பட்டாலும் அடைக்கலம் தேடி வந்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஐரோப்பிய சித்தாந்தமே. அப்படி இருக்கிற போது அந்த ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு ஒரு பயத்துல இருக்காங்க. அது என்னன்னா இது இன்ஃப்ளோ ரொம்ப பெருசா வந்துட்டு இருக்கு. அங்க பாதிக்கப்படவன் இங்க வருகிற போது பாதிக்கப்பட்டவனாகத்தான் வருகிறான். ஆனால் வந்த பின்னால் இவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் என்று தெரியல. நாளைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல. இன்னொரு 10 வருஷம் என்ன பண்ணுவோம் கழிச்சு என்ன பண்ணுவான்னு தெரியல. அதனால இவன் உள்ள விட்டாலே நமக்கு ஆபத்து வரலாம். அப்படி ஆபத்து வருங்கிறதுக்கு என்ன உதாரணம்? பிரான்ஸ், பெல்ஜியம், ஏற்கனவே எல்லாம் பிரச்சனைகள். அதனால the Islamic population anywhere in the body politics of the whole world is only a cancer.
is only a cancer. You are allowing the cancerous and the bacteria into your body politics. அதனால உங்க பாடி நிச்சயமா அழிஞ்சு போகும். அந்த கேன்சருக்கு குணம் கிடையாது. ஆப்ரேஷன் ஒன்லி இஸ் தி ஒன்லி வே. அதனால இது உலகமே இப்போ புரிஞ்சுன்னு வருது. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்கும். இப்போ நமக்கு அந்த டாபிக் இல்லை, நேரம் இங்கே போவோம். இந்த ப்ராபகேட் ரிலிஜியன். இப்போ நீங்கள் ப்ராபகேஷனுங்கிறது 2 பேருக்கு தான் சொல்லிட்டாங்க. நம்ம நாட்டினுடைய குடிமக்களுக்கு தான், வெளிநாட்டுக்காரனுக்கு இல்லை. எனி ஓட்டர், எனி ரேஷன் கார்டு ஹோல்டர், எனி பர்சன் who is living in this country who has got obtained a citizenship by birth, இவாளுக்கு தானே அது, இவாளுக்கு தானே அது ப்ராபகேட் ரிலிஜியன்னாக்கா. நான் visitors from other countries also will be having the right to propagate religion எங்கேயாவது இருக்காதுல்ல, இல்லை. ஆனால் ஒரு அநியாயம் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இந்த நாட்டில் கிறிஸ்தவ மதத்தை ப்ராபகேட் பண்ணக்கூடிய வரக்கூடியவர்கள் எல்லோருமே வெளிநாடுகளிலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த ஸ்டெயின்ஸ்னு தான் ஒரிசாவில் வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்தான். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அவனுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 20 years ஆகிருக்குமா, ஒரு 25 years ஆகிருக்குமா, 15 years. அந்த 15 years தான் ஆகலாம். அதனால அந்த 15 yearsக்கு முன்னாடி கொஞ்சம் இதிலெல்லாம் பரிச்சயம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த ஸ்டெயின்ஸுங்கிறவன் என்ன பண்ணா, ஒரு ட்ரைபல் பெல்ட் இன் ஒரிசா, அந்த ஏரியாவில் போய் ஒரு கேம்ப் நடத்துகிறேங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இரவில் பாடல் ஆடல் எல்லாம் சேர்த்து கிறிஸ்டியானிட்டி பற்றி ஃபிலிம்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சு, அப்புறம் அவளுக்கு விருந்தெல்லாம் வச்சு குடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை ஸ்லோலி வாண்டட் டு கன்வெர்ட். ஒரு 3 days 2 days கேம்ப் அது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கான், இப்போவும் பண்ணியிருக்கான். முதல் தரம் அவன் பண்ணின போதே அந்த ஊர் ஜனங்கள் வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. திரும்ப அவன் வந்திருக்கான், திரும்பவும் இதே மாதிரி பண்ணியிருக்கான். அதனால அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் வெளியிலேருந்து வந்து இவனை எதிர்த்தார்கள். அப்படி எதிர்த்த போது இவன் என்ன பண்ணிவிட்டான், அந்த கேம்பை காலி பண்ணி போடான்னு தான் சொன்னாங்க அவங்க. யூ க்ளோஸ் யுவர் கேம்ப் அண்ட் மூவ் திஸ் ஃப்ரம் திஸ் ஏரியா, இதை தான் அவங்க விரும்பினது. ஆனால் இவன் என்ன பண்ணிவிட்டான், ஒரு ஆஸ்திரேலியன் அவன் ஒய்ஃப் இருக்கா, அவருடைய சில்ட்ரன் இருக்காங்க. அந்த ஒரு பெரிய ஒரு அவன் கொண்டு வந்திருக்கிற வேன், அதில் குளிருக்காக இந்த ஷாக்கு ப்ளஸ் வைக்கோல் அதெல்லாம் போட்டு மெத்த மாதிரி பண்ணி அவளை படுக்க வச்சுருக்கான். அதாவது அவளுக்கு குளிர் தாங்க இருந்தது. டிசம்பரோ நவம்பரோ எனக்கு எக்ஸாக்டாக மந்த்து எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால அவன் என்ன பண்ணிவிட்டான், அதுலேருந்து அந்த வேனில் இருந்துட்டு தன்னுடைய கையில் இருக்கிற துப்பாக்கியை எடுத்து இவர்களை நோக்கி சுட போனான். இந்த ஜனங்கள் யார் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ட்ரைபல் பீப்புளை நோக்கி சுட போனான். இந்த ட்ரைபல் பீப்புள் எதுக்காக நைட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கிராமம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ட்ரைபல் ஏரியா, அந்த மாதிரி வர்றதுனால எல்லாருமே ஆளுக்கு ஒரு தீவெட்டி கொண்டு வந்துருக்கான். கையில் தீவெட்டி அவன் சொந்த வெளிச்சத்துக்காக கொண்டு வந்துருக்கான். இவன் எப்போ துப்பாக்கியை எடுத்து மிரட்டினானோ, சுட்டுடுவேன் இங்கேருந்து கலைஞ்சு போகிறீங்களா இல்லையான்னு, அதில் ஆத்திரப்பட்டவன் என்ன பண்ணான், இந்த தீவெட்டியை இப்படி சுழட்டி இப்படி தூக்கி எறிஞ்சிட்டான் இந்த வேன் மேலே. இந்த வேனில் இருக்கிறது வைக்கோல். உடனே பிடிச்சிடுச்சு, செத்து போயிடான். 2 பசங்க எல்லாம் செத்து போட்டானுங்க. ஒன்றும் நம்ம ஊரில் இருக்கிற மீடியாவெல்லாம் சேர்ந்து நான் சொன்னேன், என்னடா செத்து போனால் என்னடா கொள்ளையாக போச்சிடணும், என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்கம்மா என்கிட்ட, பின்ன என்னடா சொல்கிறது, என்னமோ அவனுக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க, செத்து போனால் நியாயமாக சாக வேண்டியவன் செத்து போட்டான், இதில் என்ன பெருசாக என்னமோ செத்து போட்டான்னு சொல்கிறீங்களே. இப்போ விமூலா சொல்லிட்டு இருக்காங்க, தற்கொலை பண்ணிட்டு அவன் மிஸ்டேக்கடா, கேஸ் போட்டவன் மேலே நீ நியாயமாக சொல்லுங்க. உலகத்திலே அதிர்ச்சியும், உலகத்துலேயே எங்கேயாவது அதிர்ச்சி உண்டா சார்? 2 சட்டம் இந்த நாட்டில். நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனை தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அதில் தப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே என்ன தற்கொலை பண்ண முயற்சின்னு ஒரு கேஸு, தற்கொலைக்கு தூண்டியவர்கள்னு ஒரு கேஸு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுவிட்டானுங்க எல்லாரும். இப்போ இவன் செத்து போனது ஏதோ தேசியத்தில் ஒரு பெரிய ஒரு தியாகங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு, நம்ம ஊரில் இந்த விவஸ்தை கட்டம்னா நிறைய நடக்குது, தொடர்ந்து நடக்குது. அன்றைக்கும் அதை பண்ணானுங்க, இவனுக்காக ஒவ்வொன்று கத்தினானுங்க. அதுக்கப்புறமா ஒரு முறை இங்கே அத்வானி, அப்பொழுது ஹோம் மினிஸ்டர், அவர் வந்தபோது அவரோட சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் செஞ்சிருக்கிற தப்பே இங்கே தான். ஒரு ஃபாரினர், நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்ன, how can a foreigner propagate religion? Is it allowed by our constitution?
எப்போ ஒரு ஃபாரினரை உள்ள விட்டு எப்படா நீ பேச வைக்கிற? அதுவும் எங்க பேச வைக்கிற? ஒரு சர்ச்சுக்குள்ளையா? ஒரு சர்ச்சுக்குள்ளையா? You are allowing him to go to an interior part of a tribal area. You are going to allow him to speak in Marina Beach. அங்க எப்படி பேசலாம? நல்லா கவனிச்சுங்க. Propagate religion does not mean to propagate your religion among the non-religious people. இப்ப நான் இந்து மதத்தை எங்க சார் ப்ராபகேட் பண்றேன்? கிறிஸ்டியன் சர்ச்சில் போய், கிறிஸ்டியன் சர்ச் வாசல்லையா? என்னைக்காவது ஒரு இந்து போய் என்னைக்காவது அவனுக்கு துணிச்சல் இல்லைங்கிறது வேற விஷயம், அதை விட்டு தடுங்க. நான் அதுக்கு போல இப்ப அது ரெண்டாவது பார்த்தேன். ஆனா அப்படியே துணிச்சல் இருந்தாலுமே எனக்கு ஒரு மாரல் கான்சியன்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த கான்சியன்ஸ்ல நான் எதுக்கடா போய் சர்ச் வாசல்ல நின்றுக்கிட்டு ப்ராபகேட் பண்றேன்? பைத்தியமா பிடிச்சிருக்கேன் எனக்கு. என்னுடைய ரிலிஜனை நான் ப்ராபகேட் பண்றது, இவ்வளவு பேர் ராமாயணம் சொல்றான், இவ்வளவு பேர் மகாபாரதம் சொல்றான், இவ்வளவு பேர் உபன்யாசம் பண்றான், இவ்வளவு பேர் தர்மத்தை பத்தி எடுத்து சொல்றான். எங்க சொல்றான்? among the Hindus, in temples, outside the temples, not outside a church, not inside a church, not among the Christians. கிறிஸ்டியன் பாப்புலேட் இருக்கக்கூடிய தெருவில் கூட நம்ம மீட்டிங் பண்ணலடா, எங்கேயுமே மீட்டிங் பண்ணலடா. ஆனா Christian propagandists, they conduct meetings in the Hindu localities, addressing the Hindu audience. இது எங்க இருக்கு? இதுல இது எங்க இருக்கு? propagate religion இருக்கு. propagate religionக்கு டெஃபினிஷன் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். இந்த propagate religionனா உன்னுடைய மதத்தை பிரச்சாரம் செய்ய, எங்க பிரச்சாரம் செய்ய? பிரச்சாரம்ங்கிறதுக்கு இஸ் எ லூஸ் டர்ம். பிரச்சாரம்னா என்ன அப்படிங்கிறது, பேம்ப்ளெட் அடிச்சு கொடுக்கறதா, புக்லெட் அடிச்சு கொடுக்கறதா, எல்லாமே வரும். இப்ப நம்ம பண்றோமா இல்லையா? நம்ம தர்மத்துக்கு பிரச்சாரம் பண்றோமா இல்லையா? இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு ஒரு பேம்ப்ளெட் போடுறோம். இதை செய்யுங்கோ, இதை செய்யாதுங்கன்னு உபதேசம் பண்றோம். யார் உபதேசம் பண்றா? யாருக்கிட்ட உபதேசம் பண்றா? இந்துக்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள், இந்துக்கள் மத்தியில் உபதேசம் பண்ணுகிறார்கள். யாரும் கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலையோ முஸ்லிம்ஸ் மத்தியிலையோ போய் நான் ப்ராபகேட் பண்ணவே இல்லை. Then how the Christian has got the audacity to come and propagate his religion among the Hindus? அப்படி அவன் உயிரோட திரும்பி போகணும்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? அப்படி ஒருத்தன் பிரச்சாரத்துக்கு வந்தான்னா he should come at his own risk தானடா. he should come at his own risk தானே. அப்புறம் where is the question of state providing security for him? Where is the comes of the state filing a case against those murderers? Those murderers are legitimate murderers. They are legitimate murderers. அப்புறம் அவங்ககிட்ட போய் நீ என்னோட கேஸ் போடுறேன், அதை போடுறேன், எனக்கு கேஸ் புக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, இது ரொம்ப தப்பு இல்லையான்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஒரு ஃபெனாட்டிக் ஹிந்துன்னு. நீ ஃபெனாட்டிக் ஹிந்து, நீ ஒரு நார்மல் ஹிந்துவே இல்லை. அப்கோர்ஸ் எனக்கும் அவருக்கும் டெல்லியில் நான் விவேகானந்த கேந்திர ஆர்கனைசராக இருக்கிற காலத்திலேருந்து பழக்கம். பட் அவர் சொன்னது என்னன்னா ஃபெனாட்டிக் ஹிந்து. இதை விட இன்னொரு வேடிக்கை அந்த நேரத்தில், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதில் இந்த பின்னாடி 29-30 வருது. அந்த 29-30 என்னன்னு கேட்டாக்கா 30 தான் நினைக்கிறேன். 30 என்ன வருதுன்னாக்கா, ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், அதை ரன் பண்ணக்கூடிய உரிமை எல்லா ரிலீஜியஸ் பீப்புளுக்கும் இருக்கிறது. த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். இப்போ பிரச்சனை 26ன்னு நினைக்கிறாரு. கரெக்ட், 26. சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸஸ் டு மேனேஜ் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ரிலீஜியன். இதில் நம்முடைய கோவில்கள் எப்படி அரசாங்கம் நிர்வாகம் பண்ணுது? நல்ல கவனிச்சிங்க. A religion, ஒரு religious group of people have got the right to establish and maintain institutions for religious and charitable purposes. அதன் கீழே தான் கோவில்கள்லாம் வருது. இப்போ சர்ச்சும் அதன் கீழே தான் வருது, மாஸ்கும் அதன் கீழே தான் வருது, தர்கா அதன் கீழே தான் வருது. ஆனால் ஒரு தர்காவில் நிர்வாக சீர்கேடு இருந்தால் அதை எடுக்க துணியாத அரசாங்கம், ஒரு சர்ச்சில் அது மாதிரி ஒரு பிரச்சனை வருகிற போது அதை எடுக்க துணியாத அரசாங்கம்,
கோவில்களில் மட்டும் ஒழுங்கீனம் என்பதாக சொல்லி எப்படி அதன் நிர்வாகத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள முடியும்? Who gave that right? இன்னமும் சுப்பிரமணிய சுவாமி கேஸ் இஸ் பெண்டிங் இன் சுப்ரீம் கோர்ட். இது இன்னும் வரவே இல்லை. இதுக்கு கேஸ் போட்டிருக்காரு அவர். இதுக்கு கேஸ் போட்டிருக்காரு. நடராஜர் கோவில் கேஸ் போடும்போது, நடராஜர் டெம்பிளுக்காக போடுகிற போது இதையும் சேர்த்து தான் போடப்பட்டு இருக்கிறது. அந்த அந்த ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை மேனேஜ் பண்ணக்கூடிய உரிமை தீட்சிதர்களுக்கே உண்டு. அதில் தீர்ப்பு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அது இப்போ அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் the all 30,000 temples which are controlled by HRNC department of a atheist government, அதில் என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? தப்பு. HRNC ஆக்ட் இஸ் ஆன்டி இது கான்ஸ்டிடியூஷன், அன்கான்ஸ்டிடியூஷனல். அதில் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ஈவன் a பியூன் கேன் பி அப்பாயிண்டட். யார? a ப்ரொஃபஸிங் இந்துவா இருந்தால் தான் போட்டிருக்கு. ஒரு பியூன் அப்பாயிண்ட் பண்றதுனால HRNC டிபார்ட்மெண்ட் கேன் அப்பாயிண்ட் ஒன்லி a ப்ரொஃபஸிங் இந்து. வேர்டு ரொம்ப கிளியர் HRNC ஆக்டில். ப்ரொஃபஸிங் இந்துன்னா என்ன அர்த்தம்? இந்துவா பிறந்தா மட்டும் போறாது, இந்துன்னு சொல்லிக்கிட்டா மட்டும் போறாது. உங்களுடைய பாப்புலேஷன் ரெக்கார்டில் சென்சஸில் இந்துன்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போறாது. அவனுக்கு அந்த ஆலய வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கக்கூடிய, பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்துவாக இருக்க வேண்டும். யாருக்கு? அங்கே வெறும் டேபிள் துடைக்கிறானே அவனுக்கு, அந்த கூட்டி மொழிகிறாள் பெருக்கிறாள் HRNC ஆஃபீஸில் அவளுக்கு. ஆனால் டிஎம்கே இந்த கேம் டு பவர், they appointed Nedunchezhiyan. He was not a professing Hindu, he was a professing anti-Hindu. இந்துத்துவமே கூடாது என்று சொன்னவன் நாத்திகன், கோவில் கூடாது என்று சொன்னவன் நடராஜரை, தில்லை நடராஜனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கி வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அப்படின்னு மேடையில் பேசின ஒரு ஆளை அண்ணாதுரை அப்பாயிண்டட். இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு சாஃப்ட் கார்னர் அண்ணாதுரை மேலே உண்டு. அதாவது கருணாநிதி தாங்க மோசம், அண்ணாதுரையெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. முதல்ல நினச்சிங்க, ஆரம்பத்துலேருந்து பிள்ளையார் சொல்லி போட்டிங்கன்னா ஈவேராவிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆள் வரைக்கும் எல்லாருமே அயோக்கியனுங்க, படிக்கட்டின்னு அயோக்கியனுங்க. இதில் யாருக்குமே நீ எக்ஸப்ஷனே கொடுக்க முடியாது. இவன் நல்லவன் அவன் கெட்டவன் சொல்ல முடியாது. யார் யாரை விட அதிகமாக கெட்டவர்கள் அதை சொல்லணும். இவன் மோஸ்ட் வெனமஸ் ஃபெலோ. அவன் அந்த வெனமஸ், அது வெனமஸ் அந்த என்னமோ கிரேடெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த கிரேடெல்லாம் போட்டிங்கன்னாக்கா அதில் வரலாம் இவங்கெல்லாம். ஆனாக்கா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா முதல் தப்பு பண்ணினாலே அவன் தான் ஹோல்டு பண்ணான். உண்மையிலேயே நீங்கள் ஹானஸ்டாக யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் when they took over the temple administration, there was no opposition to it, though there was cases. ஜுடிஷியலாக கேஸுக்கு போன மடங்கள் உண்டு, கேஸுக்கு போன இந்துக்கள் உண்டு. ஆனால் ஆஸ் ஏ சொசைட்டி நம்ம இந்த கவர்மெண்ட்டே இதை கையில் எடுத்துட்டு இது பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி ஏன் பண்ணலைன்னா, என்ன இருந்தாலும் பக்தவத்சலமா நம்ம மாதிரி ஒரு ஹிந்து தானே. உத்தரராம பிள்ளையும் ஒரு நல்ல ஹிந்து தானே. அதனால அப்ப இருந்த உத்தரராம பிள்ளை கமிஷனர் நல்ல ஹிந்து, பக்தவத்சல முதலியார் நல்ல ஹிந்து, அப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஆர் வெங்கட்ராமன், கக்கன், யாரை எடுத்தாலும் சரி தேவர் ஆல் குட் ஹிந்துஸ். அதனால எனக்கு ஒன்றும் டவுட்டே வரல, இவன் கையில் இந்த கோயில் இருக்கிறதுனால பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு. ஏன்னா கோவில் பணத்தை சுருட்டுவான், வெளியிலேயே இருப்பான், கவர்மெண்ட்லேயே இருப்பான். இப்போ பொலிட்டீஷியன்கிற காரணத்தினாலே ஒருத்தன் சுருட்டுவான்னு சொல்ல முடியாது. ஒரு நான் பொலிட்டீஷியன் நல்ல விபூதியெல்லாம் பட்டப்பட்டையாக கோயில் போட்டு தர்மகர்த்தா சார் ரொம்ப யோக்கியமானவர் அப்படின்னு சொன்னால் அவன் சுருட்ட மாட்டான்னு சொல்ல முடியாது. ரெண்டு பசங்களும் திருடுவானுங்க. அதனால அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்னன்னா, யார் நியாயமானவானா இவனுக்கு கொஞ்சம் நல்லவரியா நல்லா பண்ணுவாருன்னு திடீர்னு கவர்மெண்ட் மாறிடுச்சு. இப்போ இந்த கவர்மெண்ட் மாறும்போது டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஹானஸ்டி இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கோவில் மீது நம்பிக்கை இருந்தது, கடவுள் வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருந்தது. அதனால அந்த அரசாங்கம் கோவில்களை தன் கையில் வைத்துக் கொண்டிருந்தது நியாயம். ஆனால் எங்களுக்கு கோவில் மீது நம்பிக்கை கிடையாது, அந்த கோவில் வழிபாட்டின் மீது நம்பிக்கை கிடையாது, கோவிலுக்கு போகிறவனே காட்டுமிராண்டி என்று சொன்னவர்கள் நாங்கள். அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த கோவில் டிபார்ட்மெண்ட்டை, HRNC டிபார்ட்மெண்ட்டை டிஎம்கே கவர்மெண்ட் will not keep in its hands. அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் சைன் பண்ணக்கூடிய ஆர்டர் என்னன்னா, அபாலிஷன் ஆஃப் HRNC.